Today we are going to see on the knowledge representation and reasoning. Knowledge representation reasoning syllabus is first introduction, then resolution and reasoning, representation, languages and tools. These are the first unit topics. First we see a key concepts, needs of knowledge representation reasoning, role of logic, first order logic, syntax, semantics, pragmatics, explicit and implicit expressing knowledge. ஓகே ஃபஸ்ட் வாட் இஸ் த நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் ரீசனிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ நீ வந்து சம்திங் இப்போ வந்து ஒரு டேட்டாவை வந்து கம்ப்யூட்டருக்கு நீ ஸ்டோர் பண்ணுற, எல்லா டேட்டாவையும் நீ கம்ப்யூட்டருக்கு ஸ்டோர் பண்ணுற அப்படின்னா அது நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். அண்ட் ரீசனிங் இஸ் நத்திங் பட் அந்த டேட்டாவை நீ யூஸ் பண்ணுற, அதுதான் வந்து ரீசனிங். என்ன கீ எஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, என்கோடிங் நாலேஜ் ஃபார் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் டு ரீசன் அண்ட் மேக் டெசிஷன் எஃபெக்டிவ்லி. And in this they have three conditions. One is the belief, intention and judgment. Belief is nothing but understand the current situation. Intention அப்படின்னா இல்லை, ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்டென்ஷனை செட் பண்ணிக்கணும். ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா பெஸ்ட் வே டு ரீச் த கோல். இப்போ ஒரு கோலை நீ வச்சிருக்கல, அதுக்கு நீ ஒரு பெஸ்ட் வேவை ரீச் பண்ணணும். என்னென்ன கீ கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரெப்ரசன்டேஷன், ரீசனிங், எக்ஸ்பிரஷன்ஸ், இன்ஃபரன்ஸ் அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ஆர்கனைசிங் நாலேஜ் இன் a way that a computer can understand. ரீசனிங்னா யூஸிங் த ஸ்டோர்ட் நாலேஜ் டு ட்ரா கன்க்ளூஷன் ஆர் மேக் டிசிஷன். எக்ஸ்பிரசிவ்னஸ்னா த எபிலிட்டி டு ரெப்ரசன்ட் காம்ப்ளெக்ஸ் ஐடியா அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அக்யூரேட்லி. இன்ஃபரன்ஸ் சொன்னீங்கன்னா டிரைவிங் நியூ இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் நாலேஜ். அதாவது ஏற்கனவே பழைய நாலேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து நியூ இன்ஃபர்மேஷன் அதுவே டிரைவ் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது தான். ஸ்கேலபிலிட்டினா ஹேண்ட்லிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் எஃபிஷியன்ட்லி. கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்ஷூரிங் த நாலேஜ் ஸ்டோர் டஸ் நாட் கான்ட்ராக்ட் இட்செல்ஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாலேஜ் பேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா பேர்ட்ஸும் பறக்கும்னு சொல்லும். பட் ஆனால் ஸ்டேஜ் என்னென்னா பென்குயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ட் தான், பட் அதனால் பறக்க முடியாது. அது ஒரு கான்ட்ராக்ஷன். அன்சர்டென்டி ஹேண்ட்லிங்னா ஒரு இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அன்சர்டன் இன்ஃபர்மேஷனை மேனேஜ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், a knowledge base might know that it will be probably rain tomorrow, but it does not know for sure. To handle this, KR system use techniques like probabilities, fuzzy logic, default reasoning to make the best possible solution despite the uncertainty. இதெல்லாம் தான் வந்து கீ கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரெப்ரசன்டேஷன் என்ன, ரீசனிங் என்னன்னு தெளிவாக பார்க்கலாம். ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா எப்படி ஏஐ ரிமெம்பர் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணுது அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன். அதே ரீசனிங்னா எப்படி ஏஐ வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு யூஸ் பண்ணி தானாக ஒரு டெசிஷனை எடுக்க முடியுது, அது மட்டும் இல்லாமல் தானாகவே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறது ரீசனிங். இது ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா ஏஐ கேன் ஏபிள் டு திங்க் அண்ட் ஆக்ட் இன்டெலிஜென்ட்லி. நாலேஜ் ரெப்ரசன்டேஷனுக்கு என்னென்னலாம் தேவை? To encode and organize knowledge, to enable decision making, to solve problems, to handle uncertainty, to understand natural language, to enable learning, to simulate human intelligence, to support transparency and explainability, to enable reusability and modularity, to facilitate interaction with the environment. வந்து டு என்கோட் அண்ட் ஆர்கனைஸ் நாலேஜ்னா, நீ ஒரு விஷயத்தை வந்து என்கோட் பண்ணி அந்த நாலேஜை யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறேன். டு எனேபிள் டெசிஷன் மேக்கிங்னா ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறதுக்கு அதுவாகவே எனேபிள் பண்ணிக்கும் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். அண்ட் ப்ராப்ளம் ஏரியா சால்வ் பண்ணணும், அன்சர்டனிட்டி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண அதால் முடியும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் லாங்குவேஜஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுவே வந்து ஒரு விஷயத்தை வச்சு இன்னொரு விஷயத்தை படிக்கிறதுக்கு கற்றுக்கும். டு சிமுலேட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஹியூமன் எப்படி வந்து இன்டெலிஜென்ட்டாக யோசிக்கிறாங்களோ பண்ணுறாங்களோ அது மாதிரியே சிமுலேட் பண்ணுறதுக்கு அதுவும் ட்ரை பண்ணும். டு சப்போர்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எக்ஸ்பிளைனபிலிட்டி, ஒரு பண்ண முடியாத விஷயத்த பண்ணுறதுக்கு முடியும், அதால் சப்போர்ட் பண்ண முடியும், அதால் ஈஸியாக எக்ஸ்பிளைனும் பண்ண முடியும். டு எனேபிள் ரீயூசபிலிட்டி அண்ட் மாடுலாரிட்டி, ஒரு விஷயத்தை எப்படி நம்ம இடத்துல ரீயூஸ் பண்ணிக்கலாம், எப்படி அந்த இடத்துல மாடுலாரிட்டி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இதுக்கு தெரியும்.
டு ஃபெசிலிட்டேட் இன்ட்ராக்ஷன் வித் என்விரான்மெண்ட். எப்படி ஒரு என்விரான்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியும்.